தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். கட்சி ஆரம்பித்த முதல் மாநாடு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஆனால் தற்போது கூட ஒரு கட்சி கூட தாவேகாவை நோக்கி வரல. அப்போனா யாரும் வந்து ஒரு தாவேகா மேலே ஒரு அன்ட்ரஸ்டட் பார்ட்டியாக பார்க்குறாங்க, ஒரு நம்பிக்கை இல்லை. அதாவது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது ஒரு பாலிசி டெசிஷன். ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு முதல் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளது. இது எங்களுடைய பாலிசி டெசிஷன். நாங்கள் பெரும்பான்மையுடன் 200 எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இந்த மாதிரியாக இருந்தால் தான் வந்து ஒரு கட்சி 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இப்போ விசிகா கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில். விசிகா கட்சி வந்து அதிகாரமே இல்லாமல் அதிகாரமே இல்லை, நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் சும்மா ஒரு 10 எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன பிரயோஜனம்? இப்போ கம்யூனிஸ்டில் ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எந்த அதிகாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் 6 எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அவர்களுக்கான நோக்கம் இருக்குல்ல, அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னு இருக்குல்ல, அவர்களுக்கான நோக்கமும் அவர்கள் சார்ந்த ஒரு சில குறிக்கோளுடன் எந்த குறிக்கோளும் கட்சி ஆரம்பித்தால் அதுக்கு ஒரு நோக்கம் வரணும். எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு 5 எம்எல்ஏ வந்தோம், அந்த 5 எம்எல்ஏ வந்து நம்ம எந்த அதிகாரத்திலையும் பங்கு இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக யாரும் கட்சி ஆரம்பிக்கவில்லை. அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அதிகார பகிர்வை கொடுத்து அவர்களும் பங்கு பெற்றால் தான் மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும். திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. இன்னைக்கு கூட நடந்த கூட்டத்திலே திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசோட பட்ஜெட்டை பற்றியோ மத்திய அரசு கொண்டு நிதி பங்கீடு பற்றியோ எந்த ஒரு கண்டனமும் வந்து இல்லை. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை பற்றி அடுத்த நாளே இப்போ ப்ரெஸ் மீட் வச்சு அதில் கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டோம். தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்டுன்னு சொல்லி அதில் எந்தெந்த வகையில் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டது, அதில் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு மொத்தமே 10,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. அதில் தமிழகத்துக்கு எவ்வளோ வரப்போகுது? ஏன்னா போன வருஷம் கொடுத்த பங்களிப்பிலே கூட 12,000 கோடி குறைவாக எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக கனிம வளங்களை சுரண்டப்படுவதற்காக ஓப்பன் பண்ணுற அந்த கனிம கேரிடாரை நாங்கள் எதிர்க்கிறோம்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அன்றைக்கே சொல்லிட்டோம். அதில் ஏன் பத்திரிகையாளர்கள் வந்து திரும்ப அந்த கோணத்தை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் மாற்றி இதை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அடுத்த நாளை ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் எந்தெந்த வகையில் ஒன்றிய பட்ஜெட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அடுத்த நாளை இது குறிப்பிட்டு விட்டோம். இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டம் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டதுன்னு. அதாவது 4,998 பேருக்கு தான் நாங்கள் உள்ளே அனுமதி சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தோம். அதை விட குறைவான நபர்கள் தான் நாங்கள் உள்ளே அனுமதித்தோம். ஏன்னா நாங்கள் அதை எக்ஸீட் பண்ண விரும்பலை. அது இல்லாமல் போதுமான அளவுக்கு 30க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் வந்து எல்லா வசதிகளும் கூடிய ஒரு மினி கிளினிக் எல்லாம் வச்சு தான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். போதுமான வகையில் தண்ணீர் எல்லாம் எங்களுடைய தலைவருடைய ப்ரோக்ராம் 12லேருந்து 3 மணி வரை நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். 1:10க்கெலாம் எங்களுடைய தலைவருடைய உரை முடிந்து அங்கேருந்து முடித்து கிளம்பியாச்சு. 12 மணிக்கு ஆரம்பித்து 1:10க்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏனென்றால் இப்போ வேறு எந்த தலைவர்களோ அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளோ பேசியால் அது நேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். தலைவர் மட்டும் உரையாடிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா எவ்வளோ மக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த முடியுமோ எவ்வளோ பாதுகாப்பாக தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கோம். இந்த சுராஜுக்கு வந்து ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்று அவருடைய உறவினர் மூலமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள். இல்லை, நாங்கள் அவருடைய மாவட்ட அந்த நிர்வாகிகள் தான் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் கேட்டுட்டு தான் சொல்கிறோம். அதையெல்லாம் கேட்ட பிறகு தான் கண்டிப்பாக என்ன இருந்தாலும் எங்களுடைய கூட்டத்திற்கு வந்தவர் அவருக்காக நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இல்லை, சாயந்தரம் என்னன்னா லேட் நைட்டு இரவுகளில் கூட்டம் நடத்தி மக்கள் வருவதற்கு கஷ்டமாக இருக்கும். இரவு நேரத்தில் கூட்டம் நடத்தி மக்கள் வெளியேறுவதற்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து 5 மணி இரவு நேரத்தில் தவிர்த்து விட்டு பகலில் வைக்கிறோம். அதுவும் நாங்கள் ரொம்ப குறிப்பிட்ட அளவு தான் இன்னைக்கு உள்ளே அனுமதிச்சிருந்தோம். இப்போ ஒரு பாக்ஸில் 500 பேர்னா அதில் பாதி தான் நாங்கள் உள்ளே அனுமதிச்சிருந்தோம். ஏன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயாக நிற்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் உள்ளே இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணியும் எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாமே உள்ள கொடுத்து தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மாநில அரசு உரிமை தொகையாக 3,000 ரூபாயும் அடிஷ்னலாக இந்த சம்மருக்கான ஒரு இதுவும் அதாவது இந்த அரசு என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னார்களோ எல்லாவற்றையும் மக்களிடம் ஏமாற்றி விட்டார்கள். அதாவது இன்னைக்கு நிலுவைத் தொகையாக அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து அறிவிச்சிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 1,000 ரூபாய் தரேன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 28 மாதம் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 2023 தான் இந்த உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு.
கிட்டத்தட்ட 28 மாதம் அப்போ அவர்கள் சேர்த்து அந்த நிலுவைத் தொகையும் சேர்த்து கொடுத்துருக்கணும். ஏன்னா அதுவும் மக்களுக்கு போக வேண்டியது தானே. 28 மாதங்கள் மக்களை ஏமாற்றிய திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எல்லா விதத்திலும், அதாவது 10,000 ரூபாய் பம்ப் செட்டுக்கு நாங்கள் இனாமாக கொடுப்போம் விவசாயிகளுக்குன்னு சொன்னாங்க, அது கொடுக்கல. கேஸ் ஸ்டவ் மானியம் என்னாச்சு, 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இதுக்கு கரும்புக்கும் நெல்லுக்குமான தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. மின்சார கட்டணம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி அமைப்போம் நாங்கள், இதுவரை ஒரு துளி கூட கிள்ளி போடவில்லை. இவர்கள் 500 விஷயத்தை சொல்லிட்டு ஒன்றை மட்டும் அறிவிச்சிட்டு 499 மக்களை ஏமாற்றி இவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு வந்து 1100 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோன்றாங்க. சரி, சூரஜ் என்ற ஒரு இளைஞர் வந்து உடல்நலக் குறைவால் இன்று மரணம் அடைந்தார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் அவருடன் இன்று ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள். இப்போ உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு இப்போ தான் தற்பொழுது எங்களுக்கு தகவல் இருந்தது. அனைத்து நிர்வாகிகள், எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவருடன் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் கட்சி சார்பாக செய்து கொடுப்போம். இன்னும் மற்றபடி இது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக சொல்லுவோம். அவர் ஏற்கனவே சிகிச்சை, அதாவது ஹார்ட் சிகிச்சை வந்து எடுத்துகிட்டு இருந்ததாகவும், அதனால் இன்று வந்து காலையிலேருந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருந்ததாகவும், அதனால் இன்றைக்கி கார்டியக் அரெஸ்ட் வந்து அவருக்கு உடனடியாக ஒரு மணி அளவில் அவருக்கு வந்து தேவையான முதலுதவிகள் எங்களுடைய அங்கேருந்த மருத்துவர்கள், ஏன்னா போதிய மருத்துவர்கள் நாங்கள் வைத்திருந்தோம், அங்கேருந்த மருத்துவர்களே முதலுதவி எல்லாம் செய்துவிட்டு அவரை எங்களுடைய ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சார்கள். ஆனால் மருத்துவமனை சென்று அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். அவருக்கு சூரஜுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்.